Welcome to STS Max channel. 9th CBSE new syllabus, chapter 2, Introduction to Linear Polynomial. இதில் லாஸ்ட் வீடியோவில் நமக்கு எக்ஸசைஸ் 2.3 வரைக்கும் சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 2.4 பார்க்கலாம். 2.4ல் ஃபர்ஸ்ட் சம். Suppose a plant has height 1.75 feet and it grows by 0.5 feet each month. ஸோ அப்போ height of the plant என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.75 feet. 1.75. It grows by 0.5 feet each month. So grows every month, which is 0.5 feet. So first subdivision என்ன கேட்டிருக்காங்க, find the height after 7 months. Find the height after 7 months. So 1.75 plus 7 into 0.5. So ஒரு first month 0.5 னா second month 2 into 0.5, third month 3 into 0.5. இங்கே after 7 month கேட்டிருக்கிறதுனால 7 into 0.5, 7 into 5 35, ஒரு நம்பருக்கு அப்புறம் டெசிமல் வச்சா 3.5. இந்த 1.75ஐயும் 3.5ஐயும் ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும். அந்த டெசிமல் ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நம்பரை பிளேஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். 5, 7 plus 5, 12, balance 1, total 5.25. So 5.25 feet. Next, second subdivision, make a table of value for t varying from 0 to 10 months and show the height h increases every month. ஸோ நமக்கே தெரியும் எவ்ரி மந்த் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 0.75 0.5 ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். ஸோ டேப்லெட் காலமாக கொடுக்குறோம் டிஹெச், ஹெச் டிபெண்ட்ஸ் ஆன் டி. ஸோ அதாவது டி வந்து ஃபஸ்ட்டு மந்த்து 0 ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, ஃபஸ்ட் மந்தில் எப்படி இருந்தது, செகண்ட் மந்தில் எப்படி இருந்ததுன்னு அந்த பிளான்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஹைட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 1.75 இருந்தது. ஸோ 0 இருக்கிறதுல 1.75 எடுத்துக்க போகிறோம். ஆஃப்டர் 1 மந்த்து 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 1.75 ப்ளஸ் 0.5, 1.75 ப்ளஸ் 0.5 அதை ஆட் பண்ணிங்கன்னா 2.25. ஸோ செகண்ட் மந்த்துங்கும் போது இன்னொரு 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 2.25ஓட இன்னொரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 2.75. தேர்ட் மந்த்து இன்னொரு 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 2.75 ப்ளஸ், ஸோ இது மாதிரி வந்து 0.5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வேல்யூஸ் கிடைக்கும். இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 7 வரும்போது பாருங்கள், 7க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு 5.25. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைன் பண்ணியிருக்கோம். 7th மந்த் வரும்போது 5.25 ஃபீட் அது வந்து க்ரோ ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஒரு டேப்லெட் காலமாக ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துட்றோம். ஸோ டிங்கிறது டைமு, ஹெச்ங்கிறது ஹைட்டு. டைமை தான் நம்ம இங்கே மந்த் பேசிஸில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் ஹெச் அண்ட் டி. ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வரணும், அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட் லீனியர் க்ரோத். ஏன் அது லீனியராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹெச்சையும் டியும் டிபெண்ட் பண்ணி எழுதுறதுனால ஹெச் ஈக்குவல் டு 1.75 ப்ளஸ் 0.5 இன்ட்டு டி. ஸோ மந்த்லி வந்து 0.5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ டி தான் இங்கே வேரியபிள். ஸோ இப்போ இது ஏன் லீனியராக இருக்குது, லீனியர் க்ரோத்தாக இருக்குன்னு கேட்குறாங்க. மந்த்லி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக லீனியர் க்ரோத்தாக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம லீனியரில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.75 தான் எவ்ரி மந்த் கான்ஸ்டண்ட்டாக வந்து 0.75 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் டேப்லெட் காலம்லேயே அது என்னன்றது நமக்கு தெரியுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய் இட் ரெப்ரசன்ட் லீனியர் க்ரோத்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், height increases with constant height in every month. ஒரு மந்த்தும் கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது அது லீனியர் க்ரோத்தாக மட்டும்தான் இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A mobile phone is bought for 10,000 and its value decreased by 800 every year. So cost of the mobile phone is 10,000 and its value decreases 800 every year. But decreases every year 800. So first question என்ன கேட்டிருக்காங்க, find the value of phone after 3 years. So after 3 yearsக்கும் போது every year 800 reduce ஆகிறதுனால 3 into 800.
வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுங்கிறனால நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 10,000 மைனஸ் 3 இன்டூ 800. ஸோ 10,000 மைனஸ் 3 8 24, 2,400. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10,000 மைனஸ் 2,400 gives 0 0 6 7. ஸோ 7,600. ஸோ லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக் எ டேபிள். ஒரு செகண்ட் சப்டிஷன் ஒரு டேபிள் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ டேபிளுக்கான கேல்குலேஷன் ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் நிறைய போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 to 8 லாஸ்ட் சம்மில் 0 to 10 கேட்டிருந்தாங்க. இப்போ செகண்ட் சம்மில் 0 to 8 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 0ங்கும் போது ஸ்டார்டிங் இயர், ஸ்டார்டிங்கில் வந்து வேல்யூ ஆஃப் த மொபைல் வந்து 10,000. ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 800 ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 10,000 மைனஸ் 800 9,200. செகண்ட் இயரில் அனதர் 800 ரெடியூஸ் ஆகும். ஸோ 9,200 மைனஸ் 800 8,400. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் நம்ம ஒரு 800 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா 4th மந்த்துக்கு ஒரு 800 ரெடியூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th மந்த்துக்கு ஒரு 800 ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நமக்கு இந்த டேப்ல காலம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ 5,200 4,400 and 3,600. ஸோ இதை ஒரு டேப்ல காலமாக ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேப்ல காலம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் v and t and explain why it represent linear decay. ஸோ அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 மைனஸ் 800 தான் ரெடியூஸ் ஆகுது. மந்த்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கே டி தான் வேரியபிள். ஸோ 10,000 மைனஸ் 800 இன்டூ டி. எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட் லீனியர் டிகே. ஏன் இது லீனியர் ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி அதே ரீசன் தான். எவ்ரி இயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து லீனியர் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் மொபைல் has a constant decrease every year. So explain why ன்னு கேட்டிருக்கிறதுக்கு இதான் ரீசன். தேங்க்யூ.